வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்னைக்கு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருக்கு. சற்று முன்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிட தொடர்பாக ஒரு முக்கியமான அப்டேட்டை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அரசு தேர்வுகள் துறை இயக்கம் வெளியிட்டிருக்காங்க. அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை 6 மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 பொதுத் தேர்வு மார்ச் 2025 தேர்வு முடிவுகள் வெளியிடல் செய்திக்குறிப்பு. மார்ச் 2025 நடைபெற்ற 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான மேல்நிலை 2ஆம் ஆண்டு +2 பொதுத் தேர்வு முடிவுகள் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் 8/5/2025 இன்று வெளியிடப்பட இருக்கு. 9 மணிக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இணையதளத்தில் தங்களது மதிப்பெண் மற்றும் பிறந்த தேதி ஆகியவற்றை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மேலும் பள்ளி மாணவர்கள் பயின்ற பள்ளிகளில் சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் தனித்தேர்வுகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் போது கைபேசி எண்ணிற்கும் எஸ்எம்எஸ்ஸாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஎம்எல்ங்கிறது ஒரு ஸ்கூலோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரே பிடிஎஃபாக டவுன்லோட் ஆயிரும். அரசு தேர்வுகள் துறை இயக்கம் சென்னை 6 மேல்நிலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு டிஎம்எல் அதாவது மதிப்பெண் பட்டியல் அனைத்து பள்ளிகளுக்கும் ஆன்லைன் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அரசாணை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான மேல்நிலை 2ஆம் ஆண்டு பயின்ற பள்ளி மாணவர்களுடைய பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை 9 மணிக்கு வெளியிடப்பட இருக்கிறது. முதன்மை கல்வி அலுவலர் மாவட்ட கல்வி அலுவலர்கள் தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் 8/5/2025 www.dgdn.gov.in நிலையத்திற்கு சென்று பள்ளிகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி மேல்நிலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான அட்டவணைப்படுத்தப்பட்ட மதிப்பெண் பட்டியல் டிஎம்எல் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் டவுன்லோட் பண்ண முடியும். அப்போ ரிசல்ட் 9 மணிக்கு வருது. 9 மணிக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓவரால் ஒரு ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லாத்தோட மார்க் லிஸ்ட்டுமே 10 மணிக்கு தான் டிஎம்எல் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன்லோட் ஆகும். அதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் பார்த்தீங்கன்னா மாவட்ட முதன்மை கல்வி செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்டத்திற்கு அனைத்து பள்ளி தேர்வு முடிவுகள் பகுப்பாய்வு அறிக்கையினை 8/5/2025 காலை 11 மணிக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை 11 மணிக்கு டவுன்லோட் பண்ணலாம். ஓவராலாக ஒரு ஸ்கூலில் 12th பயாலஜி, பியூர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸோ இந்த மாதிரி குரூப்லாம் இருக்கும். அந்த ஸ்டூடெண்ட்டோட ஓவராலாக டிஎல்எம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு அதாவது 10 மணிக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஷேர் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் எப்படி பார்க்கணும்னு சொல்லி லைவ் அப்டேட் பண்ணுவேன். மறக்காம லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.